ஹலோ ஆல், சண்டே மார்னிங் எடுத்த விலாக் தான் இது. சண்டேனாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அதுபடி தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ஸ்பெஷலாக தான் வச்சுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் தான். இடியாப்பம் வந்து கொஞ்சம் நான் பூ மாதிரி வர்றதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு தேவைக்கேற்ப உப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைதோடு கொஞ்சமாக லூஸாக பிசைஞ்சு எடுத்தோன்னா சூப்பரான இடியாப்பம் பூ மாதிரி கிடைக்கும். இடியாப்பத்துக்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் எல்லாத்துக்குமே இங்கே நல்லா பிடிக்கும். மதியத்துக்கு லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவியும் அதுக்கப்புறமா சிக்கனும் தான். சிக்கன் ஃப்ரை பண்ணதுக்கு எடுத்துருந்தோம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் ஒரு லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூவிட்டு அப்படியே 1 ஹவருக்கு மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணதுக்கு ரெடி ஆயிரும். அப்படியே கொஞ்சம் நாளாக வளையல்காரர் தாத்தா கிட்ட வளையல் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. இன்றைக்கி அந்த ஆசை நிறைவேறிட்டு சுசீந்திரம் சந்தைக்கு போகிற டைமில் எனக்கு வந்து இந்த வத்தல் வாங்கிட்டு வந்தோம். அது ஏன் வேஸ்ட்டாக போகிறதுக்காண்டி இந்த மோர் வத்தல் ரெடி பண்ணிக்கிட்டோம். சிக்கன் வச்சா வீட்டில் வந்து ரைத்தாவும் பைனாப்பிளும் எல்லாமே சாப்பிட முடியுமா, அதனால தான் அதையும் அப்படி சாப்பிட்டுட்டோம். சாயந்தரமாக அப்படியே வெளியே போய்ட்டு வந்து ஆதர்ஷ் குட்டி ஒரு ஸ்லேட் வாங்கி கொடுத்துரும். அதோடு முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.